இதுவரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலயும் சிக்காம ஜென்டில்மேன் அப்படின்னு பெயர் வாங்கின நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிவகுமார். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் இவர் தம் அடிச்சதும் கிடையாது, குடிச்சதும் கிடையாது, அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சிவகுமார் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. அட அது கூட பரவாயில்லைங்க, இது வரைக்கும் ஒரு ஹீரோயின் கூட காதல் சர்ச்சையில இவர் சிக்கினதே கிடையாது. இவரோட காலத்துல பல நடிகர்கள் பல ஹீரோயின்ஸ் கூட பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்க. ஆனா சிவகுமார் அந்த பக்கமே போனது கிடையாது, எந்த சர்ச்சையிலையும் சிக்கினது கிடையாது. ஒழுக்கமான வாழ்க்கை, யோகா, ஆன்மீகம், குடும்பத்துக்கு தேவையான மதிப்பு அப்படின்னு சிவகுமார் இப்பவுமே ஜென்டில்மேனா தான் வாழ்றாரு. அதனாலதான் சூர்யா மற்றும் கார்த்தியையும் ஜென்டில்மேனா வளர்த்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சாமி. 1990கள்ல அரவிந்த் சாமியை எல்லாருமே சாக்லேட் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே எல்லா ஹீரோயின்ஸுமே அரவிந்த் சாமியை ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவர் சாக்லேட் பாயா இருக்கும்போது கூட தமிழ் சினிமாவில் எங்கேயுமே வரம்பு மீறினதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்கினது கிடையாது. சினிமாவை விட்டு பல வருஷங்கள் அவரோட பிசினஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அப்பவுமே அரவிந்த் சாமி எந்த ஒரு தப்பும் பண்ணாம நீட்டா அவரோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே அமைதியான குணம் இவர்கிட்ட இருக்கும். இவரோட பேச்சை கேட்டாலே தெரியும், அதுல ஒரு நிதானமும் இருக்கும். அதனாலேயே அரவிந்த் சாமியை எல்லாரும் ரொம்பவே ஜென்டில்மேன் ஆக்டர்னு சொல்றாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெப்போலியன். தமிழ் சினிமாவில் வில்லன் ஹீரோ அப்படின்னு கலக்குனவர் தான் நெப்போலியன். பாக்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டா பயங்கரமா இருப்பாரு. ஆனா மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப தங்கம் தான். அமெரிக்காவுல குடியேறினதுக்கு அப்புறமா தன்னோட குடும்பத்து கூட அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கும்போது கூட எந்த ஒரு ஹீரோயின்ஸ் கூடயும் சர்ச்சையில சிக்கினதே கிடையாது. முக்கியமா நெப்போலியன் இண்டஸ்ட்ரியில இந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல இது வரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்ததே கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசு. ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட வந்த நிறைய ஆக்டர்ஸ் பல ஹீரோயின்ஸ் கூட காதல்ல இருந்திருக்காங்க. நிறைய பேர் பார்ட்டி அட்டன் பண்ணி ஜாலியா போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அதை பண்ணதே கிடையாது. ஒரு மேடையிலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை பத்தி நான் பெருமைப்படுற விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் தம்மு தண்ணி அந்த பக்கம் போனதே கிடையாது, இது வரைக்கும் தம் அடிச்சதும் கிடையாது, சரக்கு அடிச்சதும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலேயே சிவகார்த்திகேயன் நம்ம தமிழ் சினிமாவில் குடிப்பழக்கம் இல்லாத நடிகரா பார்க்கப்படுறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பியார். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கொடூரமான வில்லனா இவர் நடிச்சிருக்காரு. பல பெண்களை வலுக்கட்டாயமா இழுத்திருக்காரு. பல படங்கள்ல குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. ஆனா அப்படியே நிஜ வாழ்க்கைக்கு வந்தோன்னு வைங்களேன், மனுஷன் தங்கங்க. ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப ஊறி போனவர். அவருக்கு இந்த குடிக்கிற பழக்கம், தம் அடிக்கிற பழக்கம்லாம் சுத்தமா பிடிக்காது. முக்கியமா அந்த காலத்திலேயே நம்ம தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்த நடிகரே இவர் தான்.